ஹலோ மக்களே 268வது எபிசோட்ல போயிடலாம். போன எபிசோட்னு பார்த்தா ஃப்ராங்கி டென்ஷன் ஆயிட்டான். ஸ்ட்ரெயிட்டா வந்து ஸ்பேண்டம் தலையிலே கடிச்சிட்டான். ஏன்னா அவன் டாமை பத்தி தப்பா பேசினான். ரோபின் முழிச்சா இவன் ஏன்டா இதெல்லாம் பண்றான்னு சொல்லிட்டு இருந்தாலும் யோயோன்னு சொல்லிட்டு பாஞ்சு வந்து கையவே அடிச்சு நொறுக்குதான் ஒரு பக்கம். லூஃபியோ ஒருத்தனையும் அடிச்சு நொறுக்கிட்டு போய்கிட்டே இருக்கான். முகிவரவை எங்களால ஸ்டாப் பண்ண முடியலடா, ஏதாச்சும் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. இங்க ஜோடமும் கோமாவும் சேர்ந்து கயரை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காங்க. செகண்ட் கேட்டையும் அடிச்சு நொறுக்கிட்டு உள்ள வந்துகிட்டு இருக்காங்க அவங்க. இதுல இன்னொரு பக்கம் ராக்கெட் மேன் வர ஜெட் மாதிரி பறந்து வந்துகிட்டு இருக்கு. ஸ்ட்ரெயிட்டா பாஞ்சு வந்து என்னன்னு பார்த்தா ஓமையை முதுகுல ஒரு குத்துரு ஓமையே சாஞ்சிட்டான். சாஞ்சி ஜோரோ இறங்குறானுங்க. ட்ரெயினை விட்டு இறங்கி சுத்தி இருக்க நேவியம்டே கதையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. இருந்தாலும் அடுத்த சீன்ல ஆயிரக்கணக்கு பேர் வந்து லூஃபியவே சுத்து போட்டானுங்க. பசுக்க யூனிட் முன்னாடி வாங்கடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. டேய் நான் வேற ரோபினை காப்பாத்த போனும்டா, இப்ப என்னடா பண்ணன்னு சொல்லிட்டு லூஃபி ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். டேய் முகிவரா கிவ் அப் பண்ணிருன்னு சொல்லிட்டு நேவி நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஃபயர் பண்றானுங்க அவனுங்க. ஃபயர் பண்ணணும் லூஃபி இருக்க இடம் வந்து உடஞ்சிருச்சு. லூஃபி கீழே விழுந்துட்டான். சரிடா அவன் கதை முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. டேய் இன்னும் எஜ்ஜில தொங்கிட்டு தான்டா இருக்கான். அவன் இன்னும் கீழே உழலடா. டேய் முகிவரா ஒழுங்கு மரியாதை நீ கிவ் அப் பண்ணிரு, சரண்டர் ஆயிருன்னு சொல்றான். நான் இதுக்குடா சரண்டர் ஆகும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இருடா வாட்டர் ஃப்ளோ உன்னை தள்ளி விடுன்னு சொல்லிட்டு கையை மிதிக்க வரானுங்க. நம்மளுக்கு கையை தூக்கி லாண்டுகிட்டே இருக்கான். எவனையுமே மிதிக்க விட மாட்டான். ஆளாளுக்கு மிதிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. சடனா பார்த்தா மிதிக்க எல்லாரும் உடஞ்சு கீழே விழுந்துட்டானுங்க. நம்மளு மேல ஏறி வரான். இதுல கண்ணை வர வச்சு சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்கானுங்க. நம்மளு ரப்பர்னால மேல பட்டு ரிட்டர்ன் ஆகி போய்கிட்டே இருக்கு. இதுல ஒரு பக்கம் எவனுமே கீழே விழல. என்னன்னு பார்த்தா ஸ்கஃப்கோல்டிங்ல ஏறி நிக்கிற மாதிரி வரிசை எல்லாரும் ஏறி நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கு அடுத்த சீன் நம்ம சாஞ்சி ஜோரோ தான் காட்டுறானுங்க. நேவி முன்னாடி வேற எல்லாம் நின்னுக்கிட்டு இருக்கான். டேய் இந்த ஸ்வாட்ஸ்மேன் எங்கேயோ பாத்துருக்கேன்னு சொல்றான். அவன் வேற யாருல அவன் தான் பைரட் கண்டர் ஜோரோன்னு சொல்றான். அவனுக்கு சாதாரண ஆள் மாதிரி பேசுறாங்கன்னு சொல்றான். சாஞ்சி நக்கலா சிரிக்கான். டே அவன் என்னை பார்த்து பைரட் ஏன்னு சொல்றானுங்கன்னு சொல்றான். நீ பீன்னு சொல்றான். எனக்கு மட்டும் பவுண்டி வந்துச்சுன்னா நான் 2 மடங்கு உன்னோட அதிகமா இருப்பேன்னு சொல்லிட்டு சாஞ்சி கத்திக்கிட்டு இருக்கான். இதுல இன்னொரு பக்கம் என்னன்னா சோப்பர் சோகி கிங் தலையில சாஞ்சி கிடக்குறானுங்க. ஸ்னைப்பர் கிங் என்ன படுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு சோப்பர் கட்டிக்கிட்டு இருக்கான். இது என்னோட பிளான், கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்றான் சோகி கிங். உடனே ஒரு நேவிக்கிறங்க பாக்குறான். டே இங்கே சில பேர் இருக்கானுன்னு சொல்லிட்டு இருக்கான். நாமின உள்ள இருக்காடா சுற்றாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சாஞ்சி வேகமா வரான். என்னன்னு பார்த்தா ட்ரெயினே சுட்டு தள்ளுறானுங்க. இதுல ஒரு பக்கம் உசப் மூஞ்சில இருக்க அந்த மாஸ்க் வர கலண்டு கீழே விழுந்துருச்சு. ஒரு பக்கம் சாஞ்சி உள்ள போய் காப்பாத்தலான்னு போறான். டேய் இங்க நில்லுடான்னு சொல்றான் ஜோரோ. ஏன்டா என்ன எப்படி சொல்றான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த சாதாரண அட்டாக்ல அந்த ட்ரெயினை எதுவும் பண்ணாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அடிச்சுல மேல இருந்து பிளேட் சாஞ்சி தலையில வந்து விழுந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு உசப் மூஞ்சி தெரிஞ்சிருச்சு. சோகி கிங் நீங்க நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறான். சோகி கிங் அப்படி சுத்திட்டு வந்து மாஸ்க் மூஞ்சில மாட்டான். உசப் பொருளையே மாஸ்க மட்டும் நின்னுக்கிட்டு இருக்கான். இன்னும் ஆள் இருக்காங்கடா அங்க பாருங்கடா சொல்லிட்டு இருக்காங்க. கொக்கராப்பட்டி சிம்னே கோம்பே 3 பேர் நின்னுக்கிட்டு இருக்காங்க. டேய் நான் ஒரு சீனியர் சிட்டிசன், நான் ஒரு பாட்டி, இங்க ஒரு அனிமல் வேற இருக்குன்னு சொல்லிட்டு 3 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்களை கொன்றாதீங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க முகிவராஜ் வந்து எங்களை மிரட்டி தான் எங்களை வர வச்சாங்க, அதனால தான் நாங்க ஆபரேட் பண்ணி கொடுத்தோம்னு சொல்லிட்டு பாட்டி மத்தவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு நக்கலா வர சிரிக்காங்க. நேவிலாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இவனுக்கு ஹோஸ்டேஜஸ் புடிச்சிட்டு வந்துட்டாங்களா, அதனாலதான் இதெல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா ஸ்மோக்கிங் கிளவுடும் வானத்துல பறந்துகிட்டு இருக்கு. என்னதுடா இது புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு நேவிக்காரனை பாக்குறானுங்க. பாக்குற வேலையை நம்ம நாமி தான் வேற லெவல் பண்ணிக்கிட்டு இருக்கா. வேற கிளவுடா மாத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நாமி நீ தப்ஸ்டியா, ரொம்ப சந்தோஷம் சொல்றான் சாஞ்சி ஒரு பக்கம். டே கிளவுட் ஏதோ பெருசா வருடா, மேகம் இது கூட கருப்பு மேகம் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பிராங்கி கொக்கரோ பாட்டி எல்லாம் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கிளவுட பார்த்தா ஏதோ தப்பா தெரியுது, வா போயிருன்னு சொல்லிட்டு கொக்கரோ பாட்டி சொல்றான். இந்த கிளைமேட்டா பெர்ஃபெக்டா வந்து இப்ப ஆயிருக்குன்னு நினைக்கேன், ஆனா முந்தி யூஸ் பண்ண மாதிரி தெரியல, இப்ப நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு, இப்ப நம்ம அதை யூஸ் பண்ணி பாத்துருமான்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. டே இங்க ஏதோ தப்பா தெரியும் சொல்றான் ஜாம்பாய். தண்டர் போல்ட் டெம்போன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போடுறா. போட்டோ போல்ல மின்னல் ஈட்டில அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்ட்ரெயிட்டா எல்லா நேவி மேலே உழுது செதறுதானுங்க. நாமி ஒரே போர்டுல அம்புட்டு வரையும் நொறுக்கிட்டு விட்டா. சிம்னே கொக்கரோ பாட்டில என்ஜாய் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்க ஏதோ சண்டைய. உடனே நான் தான் சொன்னேன் அந்த பொண்ணு சாதாரண பொண்ணு மட்டும் கிடையாது சொல்ற கொக்கரோ பாட்டி. இது என்னது குடல்லாம் இருக்குன்னு சொல்ற சிம்னே. நம்மளுக்கு இது எதுவும் செய்யாது அப்படின்னு சொல்லியிருக்கா பாட்டி. இப்ப பாட்டி மேலே இடி விழுந்துருச்சு. நாமி போட்டோ போல்ல வேறெல்லாம் வெடிச்ச வெடியில அந்த இடமே செதறிருச்சு. சடனா நாமி பாஞ்சு வந்து உசப் தலையில ஒரு போடு போடுறா. டேய் என்ன கொள்ளையாடா பார்த்தா, இது ஏன்டா இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிருக்கா நாமி. சோகிக்கு இங்க எதுக்கு நீ அடிச்சுக்கிட்டு இருக்க நாமின்னு சொல்லிட்டு சோப்பார் கட்டுக்கிட்டு இருக்கான். இது ஒண்ணு என்னோட ப்ராப்ளம் கிடையாது, இது யூஸ் பண்ற விதத்துல இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உசப் வந்து இப்ப அதுல எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர் ஆட் பண்ணிருக்கான், அதை சொல்ல மறந்துட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். இப்ப நல்லா பவர்ஃபுல்லா இருக்குல்ல, எத்தனை பேரும் சாச்சிருக்க பாரு அப்படின்னு சொல்லியிருக்கான் சோகிக்கு. நம்ம ஆளுகளே 2 பேரும் சதறிட்டானுங்க. நாமி நீ என்னத்த பண்ணான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் சோரோ. டேய் சோகிக்கு நீ மன்னிப்பு கேள்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நாமி. நான் மன்னிப்பு வைக்கணுமா, இடிய போட்டது நீ, நான் எதுக்கு மன்னிப்பு வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். இந்த பைரட் எண்டாப்லாம் பண்றானுங்கன்னு சொல்லிட்டு பிராங்கி எல்லாம் முழிக்கிறானுங்க ஒரு பக்கம். பைரட் லேடி நீங்க எல்லாம் வேற லெவல்னு சொல்லிக்கிட்டு ஒரு பக்கம் சிம்னே.
என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கொக்கரோ பாட்டி ஒரு பக்கம். சரி இவன் எங்கடா போனான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க லூஃபியை பார்த்து. இந்த ஐலாண்டு வேற ரொம்ப பெருசா இருக்கு, எங்க பெருப்பான்னு தெரியலன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சடனா ஒரு பக்கம் வெடிச்சு செதறிக்கிட்டு இருக்கு. சரிடா அவன் கண்டிப்பா அங்கதான் இருப்பான்னு சொல்லிட்டு கத்துறாங்க அவங்க. சரி வாங்கடா எல்லாரும் களத்துல இறங்குவோம், நம்ம லூஃபியை தேடி போன்னு சொல்லிட்டு 5 பேரும் களத்துல இறங்கி வேகமா போறாங்க. பார்த்தா வாட்ச் டாக்ஸ் வந்து நின்னுட்டு இருக்கானுங்க, இவங்களை எங்கேயும் போக விடக்கூடாதான்னு சொல்லிட்டு. அடுத்த சீன் நம்ம லூஃபி தான் காட்டுறாங்க. கோடாரே தூக்கிலாம் போட்டு அடிக்க வரானுங்க. லூஃபி பிளாக் பண்ணிட்டு நொறுக்கி எரியுதான் ஒருத்தனையும். கம் கம் ஸ்பியர்னு சொல்லிட்டு அடிச்சு பறக்க விடுதான். டே மரத்து மேல ஏறி நின்னுட்டு இருக்கான்னு சொல்றாங்க அவங்க. டே இந்த சண்டை எப்ப தண்டா முடியும்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் லூஃபி. என்னன்னு பார்த்தா படம் இறங்கிக்கிட்டே இருக்கு. டே பைரட்ஸ் வர நம்ம கேட்டை ஓபன் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. பைரட்ஸா அப்பனா நம்ம ஆளுங்க தான் சொல்லிட்டு என்ஜாய் பண்றாங்க. ஒரு பக்கம் லூஃபி மேல ஏவுகணை வச்சு அடிக்கிறானுங்க. லூஃபியோ தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கான். லூஃபி இந்த பக்கம் தான் பேருப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சாஞ்சி சோறால வேகமா போறாங்க. வாட்ச் டாக்ஸ் வேற திசையை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. எப்பவும் போல நம்மகிட்ட சொல்லாம கொள்ளாம போயிட்டான்டா, முட்டாள்தனமா தான் செய்யறான்னு சொல்லிட்டு மொத்த முகிவர லூஃபி குருவே வந்து பேசிக்கிட்டு தான் வராங்க. என்னடா அவன் கோர்ட் ஹவுஸ்க்கு தான் உள்ள பேருப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. சரி அப்ப நம்ம வெளியே நிப்போன்னு சொல்றான் ஊசப்பு. அப்புறம் நீங்க இருந்து சாவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ போய்கிட்டு இருக்காங்க. சடனா ஸ்டாப் ஆகுறானுங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு நாம கேட்டுக்கிட்டு இருக்கா. நம்மளுக்கு ஒரு கெஸ்ட் வராங்கன்னு சொல்றான் ஜோரோ. வாட்ச் டாக்ஸ் மொத்த பேரும் இங்க வந்து நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. டே இந்த ஃப்ரெண்டு கிட்ட பாதுகாத்தட எங்களோட வேலை, இதெல்லாம் தாண்ட விட மாட்டேன்னு சொல்றானுங்க. அவனுங்க பயப்படலாம் மாட்டுக்கான். நீங்க என்ன போலீஸ் மேனான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். இங்க முன்னாடி ஒரு குரு இருக்கு, இதுல பின்னாடி வேற எவனோ ஒருத்தர் சுத்தி வளைச்சுக்கிட்டு இருக்கான். மொத்த நேவியுமே இறங்கி வந்து நின்னுக்கிட்டு இருக்கு. மொத்தமா நம்ம சரண்ட் ஆயிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜோரோ பேசிக்கிட்டு இருக்கான். டே பைரட்ஸ் உங்க கதை இதோட முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு வாட்ச் டாக் பேசுறான். அதுக்கு என்னன்னு சொல்லிட்டு ஜோரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். பேசிக்கிட்டே இருக்கிறதுல ஜோடமும் கோரோமரம் வந்து வேற எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. என்ன பாலி டீம் வந்துட்டானுங்க. கிராப் ஹோல்டுன்னு சொல்றான் பாலி. புடிச்சவங்கன்னு சொல்றான். மொத்த வரையும் கயிறை கட்டி இழுத்து அந்த சீபுல் மேல ஏத்திட்டான். சோய்க்கு மட்டும் ஆளை காணோம், எங்கேயோ தொங்கிக்கிட்டு இருக்காம. டே இது நல்லா ஃபன்னா இருக்குன்னு சொல்றான் சாஞ்சி. டே நம்ம எதுக்கு போறோம்னு சொல்லிட்டு மறந்துடாதீங்கடா, உங்க எனர்ஜி நீங்க சேவ் பண்ணுங்க, உங்களை சீப்பனின் கூட சண்டை போடுறதுக்கு நான் வச்சிருக்கேன்னு சொல்றான் பாலி. இவனுக்கு நல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்கானு சொல்லிட்டு கொக்கரப்பட்டி என்ஜாய் பண்றா. நல்லா சார்ஜ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சிம்னி எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கா. கிங் புல் எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு கத்துறானுங்க. அது ஏதோ ஸ்கேட் போர்ட்ல அடிச்ச மாதிரி போய்கிட்டே இருக்கு. இது ஒரு பக்கம் முன்னாடி போ, பின்னாடி பிராங்கி வேற இன்னொரு சீபுல்ல தூக்கிட்டு வந்துட்டான். முன்னாடி ஒண்ணு போக பின்னாடி ஒன்று ப்ரொடெக்ட் பண்ணி வந்துகிட்டு இருக்கு. டே இது போகுதுங்க வாங்கடான்னு சொல்லிட்டு வாட்ச் டாக்ஸ் வேகமா வராங்க. உடனே சாஞ்சி களத்துல இறங்கி அடிச்சு நோக்கலான்னு போறான். டே இதை நீ புடின்னு சொல்றான் பாலி. பாலி களத்துல இறங்கி போய்கிட்டு இருக்கான். கைஸ் நீங்க எங்கடா போறீங்கன்னு சொல்லிட்டு சாஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவனு சிப்ரிஸ்ட் பண்ணணும் சும்மாவா, அவனுங்களே வேற லெவல் தான். டே கைஸ் நீங்க மட்டும் அவனால பாத்தீனா உங்களை ஆல்ரெடி வேலையை விட்டு தூக்கியாச்சுன்னு சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். லூச்சியும் காக்கு கலிஃபாவை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த கலில கம்யூனிட்டி விடுங்கடா, இதை நாங்க பார்த்துன்னு சொல்றானுங்க. அவனுங்க என்னன்னு பார்த்தா சிப்ரிஸ்ட் பண்ணி சொல்லவா வேணும், இறங்கி நொறுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. வாட்ச் டாக்ஸே அடிக்கிறானு சொல்லிட்டு நேவியாரெல்லாம் மிரளுதானுங்க. இவனுக்கு ஆர்டினரி பீப்புள் மட்டும் கிடையாது, இவனுக்கு ஸ்பீடே வேற இருக்குன்னு சொல்லிட்டு பாஞ்சு வாரானுங்க. லூலு எல்லாரும் சேர்ந்து நொறுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. என்னடா நம்ம ஆளுகளை இப்படி அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. என்னடா இவனுக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு சொல்லிட்டு சோப்பர் பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா நேவிலாம் வந்து பயந்து மிரண்டு நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்களை நாங்க பாத்துக்கிட்டோம், நீங்க முன்னாடி போங்கன்னு சொல்றான் பாலி. திரும்பி எதை காட்டுறாங்கன்னா ஸ்பேண்டம் இருக்க இடத்த தான் காட்டுறாங்க. டே உன்னைய பார்த்து ரொம்ப நாளாச்சுன்னு சொல்லிருக்கேன் ஸ்பேண்டம் பிராங்கியை பார்த்துட்டு. ஆனா என்னமோ வந்து இப்ப பார்த்த மாதிரி தான் இருக்கு, ஆனா நீ இன்னும் உயிரோட தான் இருக்கேன்னு சொல்லிட்டு தலை மேல காலை வச்சு நின்னுக்கிட்டு இருக்கான். பழைய எதிரி இப்ப புடிச்சு வந்திருக்கா, அது வரைக்கும் சந்தோஷம் சொல்லிட்டு தலையில ஏறி ஏறி மிதிக்காம உன் கூட இருந்தாடா அது ஐஸ்பர்க். அவன் டாம் செத்தோடனே அவனு செத்துட்டான்னு நினைக்க சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் டாம் செத்ததுக்கு அப்புறம் வந்து அவன் எங்கள்கிட்ட வந்து கெஞ்சினான்டா, நான் வந்து இப்படி நடத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அவன் நடத்திக்கிட்டு வேர்ல்டு கவர்மெண்ட் நேவி ஷிப்லாம் ரெடி பண்ணி தான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். அவனு ஓகே சொல்லிட்டான்டா. அதனால தான்டா கலில கம்மியில பிரசிடென்டா இருந்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் அது போக சிபி நாங்க உள்ள ஊடுருவி வச்சிருந்தோம், அவன் எதுவும் தப்பான முடிவு எடுத்துக்கூடாது சொல்லிட்டு அவனை கண்காணிச்சுக்கிட்டு இருந்தான்னு சொல்றான் ஸ்பேண்டம். பிராங்கி ஒன்னே பழசை யோசிச்சு பாக்குறான். எதுக்குடா நீ கவர்மெண்ட் கூட வந்து கான்ட்ராக்ட் போட்ட, இதெல்லாம் நான் மன்னிக்கவே மாட்டேன்டா, டாமா இருந்தப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காம. நான் அவன் நல்லா ஸ்மார்ட்டான ஆள்டா, எங்க கூட இருக்க மாதிரி இருந்தான்னு சொல்லிட்டு இருக்கான் ஸ்பேண்டம். நான் ரொம்ப நாளா சில விஷயத்துக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்டா. அதுக்கப்புறம் தான்டா அவுக்குஜி எனக்கு ஒரு குட் நியூஸ் சொன்னா, நீங்க வந்து வாட்டர் சவுண்ட் நோக்கி போக போறீங்கன்னு அவன் சொன்னான்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான்டா கொஞ்சம் பொறுமையா இருந்து எல்லாத்தையும் பத்தி யோசனை சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் பஸ்டர் பிளான போட்டோம்னா அந்த ஆபரேஷன் சூப்பரா நடக்குன்னு தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் கடைசியில எனக்கு எந்த 2 பேர் தேவை அந்த 2 பேரும் கிடைச்சிங்கடா. வெப்பனை கிரியேட் பண்ண ஒருத்தனும் வெப்பனை படிக்க ஒரு ஆளும் தேவைப்பட்டுச்சு, அந்த 2 பேருமே இப்ப என் கையில இருக்காங்க. இந்த உலகமே எனக்கு ஃபேவரான மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஸ்பேண்டம். இப்போ அந்த மொத்த உலகத்தை எங்க கையில கொண்டு வந்துடா, எங்க கையில தான் இப்ப இருக்கவும் செய்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரிடா அட்மிரல் ஹவுகுஜி எதுக்கு உடனே பஸ்டர் காலை யூஸ் பண்ண சொன்னாருன்னு சொல்லிட்டு ரோபின் கேட்டுக்கிட்டு இருக்கா. உடனே வேகமா வந்து ரோபினே அடிக்கிறான். ரோபின் அடிச்சனும் ஃப்ராங்கியே டென்ஷன் ஆகுதான் ஒரு பக்கம். நீலாம் என்னை கேள்வி கேட்கிற அளவுக்கு ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். நீலாம் இந்த உலகத்துல இருக்கதே வேஸ்ட், நீலாம் என்னைய கேள்வி கேட்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒகராக்கு என்ன நினைச்சா அதே மாதிரி உனக்கு நடந்துரும், பார்த்து இருந்துக்கோ நீக்கோ ரோபின் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட முடியாத கிடைத்த எபிசோட சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் கமெண்ட் பண்ணுங்க. See you, bye.